அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாணல் புல் பற்றி தான் பார்க்கலாம். நாணல் இதனுடைய வேறு பெயர்களை பார்த்தீங்கன்னா, தருப்பை புல், பேய்கரும்பு, கோரைப்புல், வேலக்கரும்பு, தருப்பை புல், விசுவாமித்திர புல் இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது. இதனை வளர்வு அப்படின்னு பார்த்தோமா, இந்தியா, நேபாளம் மற்றும் பார்த்திங்கன்னா இமயமலை பகுதிகளில் அடிவாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து காணப்படுது. மற்றும் வங்காள பிரதேசம் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து இந்த புல்லினங்கள் காணப்படுது. இது வந்து சமவெளிகள்லையும் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுகைகளையும் ஏரி ஓரங்கள்லையும் குளங்களோட ஓரங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதிக அளவு இந்த புல் வகையை நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சங்ககால மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கூத்துடைய பூக்களாகவும் அதிக அளவு வந்து வீடுகள் கூரைகள் செய்கிறதுக்கு அதிக அளவு பயன்படுத்தின ஒரு மூலிகையாகவும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இது மண்ணில் பார்த்திங்கன்னா விரைவாக வளர்ந்து சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு விளை நிலத்தையும் சரி நார்மலாக இருக்கிற நிலத்தையும் சீக்கிரமாக விரைவில் ஆக்கிரமிக்கும் முக்கிய ஒரு தாவரமாக கருதப்படுது. இதனுடைய புல் வகை பார்த்திங்கன்னா ஒரு விழுத்தலை தாவரத்தை சார்ந்தது, பூக்கும் இனத்தை சார்ந்தது. இது பல்லாண்டு தாவரம் மற்றும் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் உயரம் வந்து தாராளமாக வளரும் ஒரு புதர் செடி வகை, அதாவது புதர் செடி மாதிரி புல் வகை அமைப்பை சேர்ந்தது. இதனுடைய வேர் தண்டு மற்றும் கிழங்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து மருத்துவத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உணவாக வந்து பயன்படுத்தப்படுது. அது இல்லாமல் மருத்துவத்தில் தான் அதிக அளவு இது சிறப்பாக பயன்படுத்தப்படுது. இன்றளவு பார்த்திங்கன்னா இந்த நாணல் புல் பார்த்திங்கன்னா அதிக அளவு பிரபஞ்ச தொடர்பு உடையதாக ஒரு மூலிகையாகவே வந்து சொல்லப்பட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சித்திரங்கள் பாடல்கள் ஒரு சில பாடல்கள் கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு வீடியோவிலே ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறபடியே பாருங்கள். இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளி நிறமாகவும் மற்றும் பார்த்திங்கன்னா கலப்பு மஞ்சரியை ஒத்தே வந்து காணப்படும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரும்போட பூக்கள் மாதிரியே காணப்படும் சொல்லப்படுது. இதனுடைய ஆன்மீகத்திலையும் சரி இலக்கியத்திலும் சரி இதனுடைய முழு செடியையும் அதாவது இதோட முழு புல்லையும் என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூரைகள் மேயத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்துறதுனால கடியலூர் உருத்திர கண்ணாருங்கிற சித்தரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெருமாநாட்டு படை நூல்லையும் பார்த்தீங்கன்னா இதனை பற்றின குறிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த புல்லினத்தை பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பூஜைகளுக்கும் சாங்கியம் சடங்கு மற்றும் பார்த்திங்கன்னா உடலை வந்து தங்கமாக மாற்றுறதுக்கும் அதாவது ரசவாலை கலை இதுக்கும் பார்த்திங்கன்னா அதிக அளவு அந்த காலத்தில் பயன்படுத்தினா சொல்லப்படுது. இந்த புல் பார்த்திங்கன்னா ரசவாதத்தில் பார்த்திங்கன்னா உலோகத்தை தங்கமாக கூட மாற்றலாம். அதாவது முப்பு வித்தைகள் முப்பு தயாரிப்பு அந்த மாதிரி முறைகளில் வந்து இந்த நாணல் புல்லை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திலே பார்த்திங்கன்னா பூஜைகள் யோமங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா மந்திரங்களை உச்சாரம் செய்கிறது, மந்திரங்கள் வந்து உடம்புல ஏற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து இந்த நாணல் பூ உதவி இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சித்தர்களில் பார்த்திங்கன்னா சிவவாக்கிய சித்தர்கள் பார்த்திங்கன்னா நட்டக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பார்த்திங்கன்னா இதோட உயரத்தையும் இதோடைய தன்மையும் பார்த்துட்டு நட்டக்கல் அதாவது உண்மையான ஞானத்தை வந்து ஒரு தைரியமாக நின்று அவன் ஞானத்தை இந்த பூமியிலேருந்து உணர்றானோ அவன் தான் அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இந்த நாணல் புல்லை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த புல் வந்து பார்க்கறது மிக மிக எளிமையாக இருந்தாலும் இந்த நாணல் புல் இதை வைத்து ஆக்க வேலைகளுக்கும் அழிவு வேலைகளுக்கும் மாந்திரிகத்தில் இயல்பாக வந்து சாதாரணமாக வந்து பண்ணிடலாமா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த புல்லே பார்த்திங்கன்னா சஞ்சீவி புல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண வகை புல்லாக இருந்தாலும் இதுக்கு வந்து பிரபஞ்ச தொடர்புக்கான சக்தி அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் உகந்த பூஜைகளில் மிக முக்கியமாக கருதப்படுறது இந்த நாணல் புல் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சூரிய கிரணமோ சந்திர கிரணமோ ஏதோ கிரக கோளங்கள் வந்து வரும்போது நம்ம சாப்பிடும் சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த புட்களை எடுத்து மூடி அதாவது ஒரு ஒரு சாப்பாட்டு மேலே ஒரு கோர்வையாக போட்டு மூடி வைக்கும்போது அதை கிரகண ஒளிகள் கூட இந்த சாப்பாட்டை வந்து தாக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இது இதோட சிறப்பாக சொல்லப்படுது. அப்போ இதோடைய ஆக்ரோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து உஷ்ணத்தன்மையுடைய ஒரு மூலிகை இனம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பயன்படும் பகுதியில் பார்த்து முடிச்சிடலாம். பயன்படும் பகுதியில் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கத்தில் பிரச்சனை, உடல் சூடு மற்றும் வயிற்று பிரச்சனை, உடலில் வந்து ஆரோக்கியமே இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை இனம் வந்து சிறப்பாக இருக்கும். இதோடைய தட்டு பகுதியில் வர சாரை வந்து தினமும் ஒரு 5-10 ml குடிக்கும்போது உடம்புல வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் கிழங்கு வகைக்கான பழம். இதோட கிழங்குகளும் அந்தளவுக்கு வந்து ஆண்மை பெருக்கியாக வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்றபடி தீவனமாகவும் பாய்கள் கோரைகள் அப்புறம் வீட்டு கூரைகள் செய்கிறதுக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. இதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிக அளவு இந்தளவு பயன்படுத்துறது வந்து ஆன்மீகத்தில் சாங்கியம் சங்கடங்கள் செய்கிறதுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட முழு ரகசியம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் அறிந்தால் இந்த மூலிகையினை ஒரு சஞ்சீவி புல்லாக கூட இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முழு டீட்டெயில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம். நன்றி.